வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவோட்டை மாட்டு சந்தை 1/3/24. இன்னைக்கு சந்தையில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு நல்ல காளை பாருங்கள். விலை வந்து 40 ரூபா சொல்லியிருக்காங்க. என்ன விலை முடிஞ்சிச்சின்னு தெரில. அவங்க வாங்கிட்டு வந்தது சொன்ன விலை வந்து 40 ரூபா சொல்லியிருக்காங்க. காளை சரியான ரோசங்க. நல்ல கொம்பு, நல்ல விரி கொம்பு, நல்ல புறவட்டி ஏத்தான். காலை பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாக, சரி கயிறு மாற்றவே முடியல அவங்களால, கொண்டு வந்தவங்களால ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் கயிறுகளை மாற்றி அப்புறம் அவங்களோட கயிறுகளை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இது வந்து இந்த வீடியோவில் காட்டினது எடுக்கையில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்போம். அவங்க கயிறு மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு 2 இல்லை 3 பேர்கிட்ட வந்து மாற்றி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த அண்ணன் வந்து கயிறை மாற்றுறதுக்கு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு காளை, அதுவும் அதே மாதிரி தான். இது 40 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சாம்மா. இது முடிஞ்ச விலை வந்து 40 ரூபா. அதுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை காளை ஒன்று இருக்குது. அதுவும் நல்ல சரியான காளை, நல்ல கலசல், நல்ல ரோசமாக நல்லா இருந்துச்சு. கொம்பு தான் கொஞ்சம் குட்டையாக இருந்துச்சு, மற்றபடி எந்த குறையும் இல்லை. ஆமாம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு இந்த வார சந்தை கொஞ்சம் அதிகம்தான், நல்லா இருந்துச்சு மாடுகள்லாம். மாடு பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் காளைங்க அதிகம். ஆமாம். இந்த பாருங்கள் கயிறு மாற்றுறாங்க பாருங்கள். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் இந்த அண்ணாவும் மாற்றுறாங்க. ஆமாம். காளைங்க நல்லா அதிகமாக வந்துருந்துச்சு. பால் மாடு இந்த ரகம் ஒன்றும் வரல, அதாவது ஜெர்சி பால் மாடு வரல. நாட்டு மாடுக்கு கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஆமாம். வேறு தரத்து கண்டுகள் நிறையா வந்துருந்துச்சு. இந்த அடுத்த ஒரு கலர் இருக்கும், அந்த பாய் பார்த்தீங்களா, இதுவுமே கலர் சூப்பர் கலரு. ஆனால் ரேட்டு 20 ரூபாயாம்மா. அந்த க்ரீன் கலர் சட்டை போட்டிருக்காருல, அவர் தான் வந்து இதை கொண்டு வந்தவர். ரேட்டு 20 ரூபா சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, காலை பார்க்கல சூப்பராக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு முடிஞ்சுட்டனால அவங்க கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு வரப்போயெல்லாம் வாங்குவாங்களாம்மா. ஆமாம். காலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்ல கலரு. 20 ரூபா தான் ரேட்டாமல், நல்ல வால் நீளமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போகாமல் ஜெர்சி கண்டு, நாட்டு கண்டுங்க வந்துருந்துச்சு. வேறு அந்த 2வது ஒரு காலை இருக்குது பாருங்கள், அதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம நாட்டு மாடு, நாட்டு பசு நிறையா வந்துருந்துச்சு. பசு கிடேரியுமே வந்துருந்துச்சு. வேறு தரத்து கண்டுகளும் நிறையா வந்துருந்துச்சு. வேறு வண்டி மாடுகளும் வந்துருந்துச்சு இந்த வார சந்தையில். போன ஒரு 2 வாரமாகவே வரல, வண்டி மாடுங்க வரல. அப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடு வந்துருந்துச்சு. அப்புறம் இதுக்கு அது என்னது 2 சாகிவால் கண்டு வந்துருந்துச்சு. அப்புறம் எருமை மாடு வந்துருந்துச்சு. அப்புறம் வண்டி மாடுனா ரேஸ் மாடு, ரேஸுக்கு போகிறோம். நாட்டு மாடில் ஒன்று வந்துருந்துச்சு, நல்லா கலசல், நல்லா இருந்துச்சு. காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு. அதுக்கு வரையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல பசு, நல்லா வீட்டில் வளர்த்த பசு போலக்கு. பின்னாடி வரும் பாருங்கள். அடுத்து வேறு அது வந்து ஒரு கிர்ரு காளை. ஆமாம். புலிகாலைக்கு வளர்க்கணும் அப்படின்னா நல்லா வளர்க்கலாம். நல்ல கால் நல்ல கனமாக இருந்துச்சு, வால் ஒரிஜினல் கிர்ரு, அதனால் வளர்க்கலாம். இதுவுமே நல்ல பசு. சுழிலாம் சுத்தமாக இருந்துச்சுங்க. சுழிலாம் சுத்தமாக இருந்துச்சு, நல்ல பசு. வீட்டில் வளர்த்த மாடாமல், கை பழக்கத்தில் நல்லா இருந்துச்சு மாடு. அடுத்து இந்த பக்கம் அப்படியே போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜெர்சி கண்டு, நாட்டு கண்டு. இதில் ஒரு கெடை கண்டு ஒன்று இருந்துச்சு, அதை கரெக்டாக எடுக்கலை வீடியோ. அந்த மாட்டில் வந்து ஒரு கெடை மாடு கண்டு ஒன்று இருந்துச்சு, நல்ல கலசல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசு வந்துருந்துச்சு, கிடேரி வந்துருந்துச்சு. அந்த அண்ணன் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, துண்டு போட்டவர், அவர் வச்சுருந்த பசுலாம் நல்ல பசு. இது நாட்டுக்கெல்லாம் நம்ம வளர்ப்புக்கு ஆகாது, இது வியாபாரிக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம். மற்றபடி இந்த இருக்க ஜெர்சி மாடு ரொம்ப வரல, ஆனால் இது ஒரு நல்ல கிடேரியாக இருந்துச்சு. ஜெர்சி கிராஸு தான், பியூர் ஜெர்சி இல்லை, ஜெர்சி கிராஸு. அப்புறம் இது நல்ல ஒரு மாடாக இருந்துச்சு, விளாட்டு மாடாக. 2மே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ரைட் சைடில் உள்ள மாடுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அம்மா வந்துருந்துச்சு, பெரியம்மா வந்துருக்கும் போலக்கா. அதனால் அது தழும்பு மட்டும் இருந்துச்சு. ஆனால் லெஃப்ட் சைடில் உள்ள வெள்ளை வந்து நல்லா இருந்துச்சு.
அப்புறம் இது ஒரு பசு. மற்றபடி இன்றைக்கி சரியான கூட்டம், அதனால் ரொம்ப வீடியோ வந்து மேலே பார்த்து எடுக்க முடியல. ஆமாம், கீழே பார்த்து போகிறக்கே சரியாயிடுச்சு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஜெர்சி கிராஸு நாட்டு மாடு, சுத்தமான நாட்டு மாடு. இது வந்து நல்லா இருந்துச்சு மாடு பார்க்கையில். அதாவது வீட்டில் வளர்த்த மாடாமல் அந்த ஐயா தான் கொண்டு வந்துருந்தாங்க. வீட்டில் வளர்த்த மாடு தம்பி, நீங்கள் கொண்டு போய் நல்லா வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா சொன்னாங்க. ஆமாம், கண்டு இருந்துச்சு, அந்த கண்டும் பசுவும் தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த கண்டையுமே பிரித்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், பிரித்து வாங்கி அது 4 ரூபாய்க்கும், இந்த பசு வந்து 15 ரூபாய்க்கும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி மாடு வந்துருந்துச்சு. வேறு பார்த்தீங்கன்னா இந்த வார சந்தையில் விளையாட்டு மாடு எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல மாடுகளும் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஆமாம், நாட்டு மாடுகள் அதிகம். நாட்டு மாடில் உள்ள அதாவது விளையாட்டுக்குள்ள மாடுகள் நிறையா வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து இது ஒரு நல்ல ஹெச்எஃப் கிடேரி, தலையிட்டாமா, இன்னும் ஈனலை அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே ஒரு நாட்டு பசு. ஆமாம், ரெண்டுமே நாட்டு பசு. அடுத்து இந்த பக்கம் மாடு கட்டியிருந்தாங்க. அந்த பாருங்கள், அந்த மாடு எப்படி இசுத்துதுன்னு பாருங்கள். அந்த பக்கம் சொன்னா நல்ல வெள்ளை மாடு நல்லா இருக்கும் அப்படின்னு, லெஃப்ட் சைடில் உள்ள மாடுன்னு சரியான மாடுங்க. நல்ல கயரை முறுக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஆள் பார்த்து மிரண்டுக்கிட்டு நல்ல கயரை போட்டுக்கிட்டு முறுக்கி அவங்களும் வியாபாரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் இதில் நல்ல மாடு, ஆனால் கடை சேர்ந்த மாடு. ஆமாம், ஆனால் பின்னாடி உள்ள மாடு, ரெண்டாவது உள்ள மாடு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ள மாடு அப்படியே சோர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு, வேகம்லாம் முடிஞ்சு இங்கே வந்துருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடு நல்லா இருந்துச்சு இந்த வாரத்தில். வண்டி மாடு, இந்த கருப்பு கிடேரியெல்லாம் சூப்பர் கிடேரி, வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். நாட்டு மாடு வீட்டு தேவைக்கு மட்டும் போதும் எங்களுக்கு. நாட்டு மாடு பால் பீச்சு விற்கணுங்க வேண்டியதில்லை, 4 பேர் இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தேவட்ட சந்தையில் நல்லா எடுக்கலாம். அதை பாருங்கள், பின்னாடி கூட ஒரு வண்டி மாடு இருந்துச்சு, அது தெளிவாக எடுக்க முடியல. அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், எருமை மாட்டுக்கு பின்னாடி வண்டி மாடு வந்துருந்துச்சு. ஒரு 4 எருமை மாடும் வந்துருந்துச்சு. எருமை மாடு எல்லாமே இதுக்கு தான் போகுது, கேரளாவுக்கு. ஆமாம், இந்த பக்கத்தில் நல்ல ஒரு கிடேரி, இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இந்த மாதிரி கிடேரி வேணும் அப்படின்னா நம்ம தேவட்ட சந்தையில் நல்லா எடுக்கலாம். நல்லா தரமாக இருந்துச்சு. ஆமாம், மாடு வந்து வீட்டு தேவைக்கு மட்டும் போதும் எங்களுக்கு. இப்போ வேறு தேவையில்லை, பால் பீச்சு விற்கணும் அப்படிங்கிற தேவையில்லை, எங்களுக்கு வீட்டு தேவைக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க நல்லா அந்த மாடுகளை வந்து நம்ம தேவட்ட சந்தையில் நல்லா எடுக்கலாம். அளவாக பால்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் இருக்கும். காலையில் 1/2 லிட்டர் இருக்கும், சாயங்காலம் 1/2 லிட்டர் இருக்கும் கண்டுக்கு போக. ஆமாம், இது வந்து நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. காலை பொலிக்கு போடணும், பொலி காலைக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா வாங்கி வளர்க்கலாம். நல்ல கால் ஊக்கம். அதான் சரி, தெளிவாக வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் நின்று வீடியோ எடுத்தேன். ஆமாம், தலைக்கட்டு நல்லா இருந்துச்சு, காது நல்ல பெருசு, கொடி இறக்கம், வால் இறக்கம், கால் முன்னங்காலும் நல்லா பருவங்கால், பின்னங்காலும் பருங்கால், ரெட்டைக்கூருக்கு மாடு சூப்பராக இருந்துச்சு. வாங்கி வளர்த்து புலிகாலைக்கு ஆக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம். ஆமாம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கத்தில் பால் மாடு இதை வந்து இருந்துச்சு. இந்த மாடு ஃபஸ்ட்டில் நிற்கிற மாடு வந்து 18 ரூபா சொன்னாங்க. ஆமாம், இந்த மாடு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாடு 18 ரூபா சொன்னாங்க. ஆமாம், இதில் ரெண்டாவது வந்து காங்காய மாடு. பின்னாடி உங்களுக்கு தெளிவாக எடுத்திருப்பேன், ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். காங்காய மாடு. ஆமாம், அந்த அடுத்த ஒரு காலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலையும் நல்லா இருந்துச்சு. இந்த கலை என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னா, வால் வந்து கொஞ்சம் முறிஞ்சிருந்துச்சு, மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. ஆமாம், வண்டி மாடு வந்துருச்சு பின்னாடி போகுது பார்த்தீங்களா. வண்டி மாடு நல்லா இந்த வாரம் வண்டி மாடு ஒரு 5-6 மாடு வந்திருக்கும். எல்லாமே சூப்பர் மாடு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே கேரளாவுக்கு தான் போகுது. ரொம்ப சொல்லல கஷ்டமாக தான் இருந்துச்சு. மாட்டை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே கேரளாவுக்கு தான் போகுது. மாடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த குறையுமே சொல்ல முடியாது மாட்டில் வந்து.
எந்த குறையும் இல்லாத மாடுக்கு பூராமே வாங்கி வளர்க்க ஆள் இல்லை. அவ்வளோதான், எடுத்து போட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இல்லை. ஏதோ எடுப்போம், அது ஜல்லிக்கட்டுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுப்போம், எடுத்துகிட்டு வளர்த்துட்டு அப்புறம் ஜல்லிக்கட்டு முடித்தோன்னே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்படி கொடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து, அதாவது இந்த மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்புங்கிறது அது சரியாக இருக்காது. அதாவது இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம வாங்கி கை மாற்ற நீங்கள் நேராக சந்தையில் போய் கொடுத்துட்றீங்க. சந்தையில் கொடுக்குறோன்னு இது எல்லாமே அழிஞ்சிடும் இந்த பொருள் வந்து. ஆமாம், இது பாருங்க, நல்ல வண்டி மாடு. எடுத்து நான் நல்ல மாடு எடுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சந்தையில் போய் எடுங்க. தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் எடுங்க. இப்போ மதுரை, மேலூர், வாடிப்பட்டி இந்த சந்தைலாம் சூப்பர் கண்டுகள் வருது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து வளர்க்கலாம். மெதுவாக பாருங்கள் எப்படி மாறினது. எல்லாமே கேரளாவுக்கு தான் போகுது. நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. இந்த பாருங்கள் 4 மாடு, எந்த குறையுமே சொல்ல முடியாது. நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தையில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். சந்தையில் நல்ல மாடு இது மாதிரி சீசனுக்கு வளர்க்குறவங்கனால வளர்த்துட்டு கொண்டு வந்து தருவாங்க. அது மாதிரி மாடுகள் எடுத்து வளங்க. ஜல்லிக்கட்டு காளைகளை காப்போம். நன்றி, வணக்கம்.